Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchenkodu Namakkal district and Sangagiri Salem district. மேற்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள தொகுதிகளில் அதிமுகவே முன்னிலை வகிக்கிறது. கோவை, தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்தில் நாமக்கல், சேலம், நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களும் இருக்கின்றன. மண்டல வாரியாக பார்க்கும்போது மேற்கு மண்டலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 61 தொகுதிகளில் 27 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. 25 தொகுதிகளில் தாவேக, 9 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களின் நிலவரத்தை நாம் பார்த்திருந்தோம். சென்னை, கோவை, கடலூர், தருமபுரி என்று தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்தது மேற்கு மண்டலத்தில் அதிமுக தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் கோவையின் நிலவரத்தை மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கிறோம். கோவை வடக்கில் தாவேக முன்னிலை, கோவை தெற்கில் திமுக முன்னிலை, கவுண்டம்பாளையத்தில் தாவேக முன்னிலை, கிணத்துக்கடவில் தாவேக முன்னிலை, மேட்டுப்பாளையத்தில் திமுக முன்னிலை, பொள்ளாச்சியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை, 2 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலை, மற்றும் இருக்கக்கூடிய பல தொகுதிகளிலும் தாவேகாவே முன்னிலையில் இருக்கிறது. மொத்தமுள்ள 61 தொகுதிகளில் மேற்கு மண்டலத்தில் 27 அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 25 தொகுதிகளில் தாவேகாவும் 9 இடங்களில் திமுக கூட்டணியும் முன்னிலையில் உள்ளன. மேற்கு மண்டலத்தின் நிலவரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கோவை வடக்கில் தமிழக வெற்றிக் கழகமே முன்னிலையில் நீடிக்கிறது. அதேபோல கவுண்டம்பாளையத்திலும் கிணத்துக்கடவிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரே முன்னிலை வகிக்கிறார். கோவை தெற்கில் திமுக முன்னிலை வகிக்கிறது. மேட்டுப்பாளையத்திலும் திமுகவே முன்னிலை வகிக்கிறது. கோவை தெற்கு பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். சிங்காநல்லூரை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம், சூலூரை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றிக் கழகம், தொண்டாமுத்தூரில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. வால்பாறையில் தமிழக வெற்றிக் கழகமே முன்னிலையில் நீடிக்கிறது. மேற்கு மண்டலத்தில் நாம் கோவை மாவட்டத்தை பார்த்தோம். அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்து அடுத்ததாக மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தை பார்க்க போகிறோம். அங்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 4 தான். அதில் அரவக்குறிச்சி தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் இருக்கிறது. கரூரை பொறுத்தவரையில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. கிருஷ்ணராயபுரத்தில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. குளித்தலையில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 1 தொகுதியில் தாவேகாவும் 1 தொகுதியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 1 தொகுதியில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. 2 தொகுதிகளில் அதிமுகவும் 1 தொகுதியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கரூரை பொறுத்தமட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளின் நிலவரத்தை பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் 106 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக கூட்டணி 68 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 60 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. முன்னதாக 52 தொகுதிகளாக இருந்த நிலையில் மெல்ல மெல்ல முன் நகர்கிறது திமுக கூட்டணி. மேற்கு மண்டலத்தில் முன்னதாக நாம் பார்த்திருந்தோம் கோவை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறித்து. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள் உள்ளன. அதில் அவிநாசி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிக்கிறது. பல்லடம் தொகுதியிலும் தாவேகாவே முன்னிலையில் உள்ளது. தாராபுரத்தில் அதிமுகவும் காங்கேயத்தில் அதிமுகவும் முன்னிலை வகிக்கின்றன. மடத்துக்குளம் தொகுதியில் மட்டும் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் திமுக 1 தொகுதியிலும் அதிமுக 3 தொகுதிகளிலும் விசில் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 4 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கின்றன. மேற்கு மண்டலத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கோவை, கரூர், திருப்பூரை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக 11 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 11 தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சி அல்லது கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது என்பதை நாம் வரைகலை மூலமாக தற்போது பார்க்கவிருக்கிறோம். கோவை, கரூர் போன்ற மாவட்டங்களை முன்னதாக நாம் பார்த்திருந்த நிலையில் திருப்பூரை சமீபத்தில் பார்த்திருந்தோம். அங்கு யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பன உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தற்போது நாம் அடுத்த தொகுதியாக பார்க்கவிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் 106 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 68 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுற்றின் நிலவரங்களும் நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் வெற்றிக்கான நிலவரம் அல்ல. ஒவ்வொரு சுற்றுகளின் முடிவிலும் இந்த எண்கள் ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணி 68, திமுக கூட்டணி 60 இடங்களில் தற்போதைய நிலையில் முன்னிலை வகிக்கிறது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchenkodu Namakkal district and Sangagiri Salem district.